பைக் எலக்ட்ரிஷியன் நாகர்கோவிலில் இருந்து மாலினி. ஆக்டிவா BS6 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள். என்னென்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் உடனே ஆஃப் ஆகிடும். இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட். நம்ம லைன் செக் பண்ணி பார்த்ததுல உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிராங்க்ஷாஃப்ட் சென்சார் தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட். எதனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் சீல் ஓப்பன் ஆகி அது லீக்கேஜ் ஆனனால உள்ளே இருக்கக்கூடிய கிராங்க்ஷாஃப்ட் சென்சார் வந்து போயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளவு ஆயில் தேங்கி நிற்கிது, எவ்வளவு டஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வண்டியை ரன் ஆகாது. நம்ம இதை க்ளீன் பண்ணி போட்டு நம்ம வண்டியை ஓட வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. க்ளீன் பண்ணி போட்டாலும் வண்டியை ரன் ஆகாது. ஒரு வாரம் ஓடும், அதுக்கப்புறம் மறுபடியும் சேம் அதே ஃபால்ட்டு தான் வரும். அதனால நம்ம புது காயில் பிளேட் சேஞ்ச் பண்ணுறது தான் பெட்டர். எதனால் நம்ம புது காயில் பிளேட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய மேக்னெட்டிக் காயில் இருக்குது, அதில் அந்த ஆயில் டஸ்ட் எல்லாமே சேர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிராங்க்ஷாஃப்ட் சென்சார் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து புது காயில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பழைய காயிலை நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலுமே சேம் ப்ராப்ளம், நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி தான், 1 வீக்லேயே சேம் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நீங்கள் புது காயில் சேஞ்ச் பண்ணுங்கள். புது காயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயில் சீல் இருக்குது இல்லையா, அதை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புது காயில் சேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆயில் சீலையும் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் காயில் இருக்குது இல்லையா, அதுலேயும் டஸ்ட் அவ்வளோத்தையும் நீட்டாக தொடச்சிட்டு புது மேக்னெட்டிக் காயிலும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். வண்டியில் வந்து லைட்டாக ஏதாவது ஆயில் லீக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே மெக்கானிக்கை பார்த்து நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிவிடுங்க. அப்படின்னா நம்மளுக்கு கம்மி செலவோட முடிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி கிராங்க்ஷாஃப்ட் சென்சார்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டோட்டல் செட்டை சேஞ்ச் பண்ண தான் வேணும். முன்னாடி உள்ள வண்டிகளுக்கு எல்லாமே வந்து காயில் பிளேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஐடச் மாடலில் நம்மளுக்கு ரேட் ஜாஸ்தி ஆகுது, 4300 சம்திங் வருது. BS6 வண்டிகளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். வண்டி நம்மளுக்கு இப்போ சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.